ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எள்ளு மட்டும் சாப்பிட்றது மூலயமா நம்ம வந்து கன்சீவ் ஆக முடியுமா, இதனால் வந்து உடம்புல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் க்யூர் ஆகுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடம்புல இருக்கிற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எள்ளு சாப்பிட்றது மூலிமா மட்டும் சரியாகும். எள்ளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மரணத்தை மட்டும் தடுக்காது எள்ளு. மற்ற உங்கள் உடம்புல இருக்கிற எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எள்ளு தான். உங்கள் உடம்புல எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து இருக்குதுன்னா நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிடுங்க. அந்த ப்ராப்ளம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இன்க்ளூடிங் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, மெயினாக அது வந்து இப்போ ப்ரெக்னென்சிக்கு அது வந்து உதவுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ப்ரெக்னென்சிக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய ஒன்று. சில பேர் வந்து எள்ளை சாப்பிட்டா வந்து இந்த கரு களைஞ்சிருது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சொல்லப்போனால் இது சாப்பிட்றது மூலயமா அந்த கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் எள்ளு வந்து ஆக்சுவலி. சரிங்களா, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எப்படி வந்து நம்ம சாப்பிட்ணும் அதை பற்றிலாம் நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஃபெர்டிலிட்டி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் அண்ட் பிசிஓஎஸ் ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொடுக்கக்கூடியது எள்ளு. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குதுங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். அந்த ஹார்மோனை வந்து ஈவனாக ஒரு சரிசமமான நிலையில் வச்சுருக்கிறதுக்கு இந்த எள்ளு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஈஸ்ட்ரஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இருக்குது ஆக்சுவலி. ஈஸ்ட்ரஜன் பார்த்திங்கன்னா உங்களோட கருமுட்டை வந்து நல்லா வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஈஸ்ட்ரஜனை வந்து இந்த எள்ளில் இருக்குது. இதை சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் லெவல் நல்லா இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் பார்த்திங்கன்னா உங்களோட அந்த கருமுட்டையில் குழந்தைய தங்க வைக்க யூஸ் பண்ணுது ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஆக்சுவலி. அதனால் இதை வந்து நீங்கள் சாப்பிட்றது மூலிமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தானே தவிர இதனால் உங்கள் கரு கலைஞ்சு போக வாய்ப்பு எதுவுமே கிடையாது. 100% வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி நீங்கள் உங்களோட அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கார்டில் 2 கோடு வர வரைக்குமே வந்து நீங்கள் ரெகுலராக இதை சாப்பிட்லாம். பீரியட்ஸ் டைமில் இருக்கட்டும், பீரியட்ஸ் இல்லாத நார்மல் டைமில் இருக்கட்டும், ரெகுலராக இதை வந்து எடுத்துக்கோங்க. சின்ன டீஸ்பூனாக இருந்துச்சுன்னா சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் வந்து எள்ளை வந்து எடுத்துக்கோங்க. டெய்லி சாப்பிட்றது மூலிமா உங்களுக்கு வந்து உங்களோட குழந்தை நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி இந்த எள்ளு வந்து. அது மட்டும் இல்லை, இதில் வந்து இன்னும் சில சத்துக்கள்லாம் இருக்குது. ஜிங்க் வந்து இருக்குது சொல்ல பார்த்தீங்களா. ஜிங்க் வந்து மெயினாக மட்டன் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, மட்டன் சூப், இந்த மட்டனை வந்து சாப்பிட்றது மட்டனோட எலும்பில் வந்து இந்த சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஜிங்க் வந்து மட்டன் சூப் நம்மளை குடிக்கிறதுக்கான காரணமே வந்து அதுதான். ஜிங்க்கு வந்து கிடைக்கணும், நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால தான். ஆனால் அந்த ஜிங்க்கு வந்து இந்த எள்ளில் இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் இந்த எள்ளை சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த சத்து வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல குட் கொலஸ்ட்ரால் வந்து இதில் இருக்குது. அந்த நல்ல கொழுப்பு வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ரத்த ஓட்டம் இதை சாப்பிட்றது மூலிமா நம்மளோட உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நல்ல ப்ளட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நார்மலாக இருக்கணும் ப்ளட்டு வந்து இங்கே லெவல் வந்து நார்மலாக நம்மளோட உடம்புல எல்லா இடத்துலையும் ரத்தங்கள் போயிட்டு வந்துட்டு சீராக இருந்துச்சுனாலே நம்மளோட உடம்புல நார்மலாக வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ரத்த ஓட்டங்கள் வந்து சரியாக இல்லைனாலே உங்களுடைய என்ன சொல்கிறது கரு உண்டாகிறதுக்கு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ரத்த ஓட்டம் நம்மளோட உடம்புல கரெக்டாக இருந்தால் தான் ஓவுலேஷன் வந்து நடக்கும். ரத்த ஓட்டம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓவுலேஷன் வந்து நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி ஆக்சிஜன் இருக்குது ஆக்சுவலி. ஆன்டி ஆக்சிஜன் வந்து இந்த எள்ளு சாப்பிட்றது மூலமா உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதெல்லாம் இதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ரெகுலராக வந்து நீங்கள் வந்து எள்ளு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் தாராளமாக இந்த எள்ளு வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த அதான் சொல்லணும், இந்த இப்போ எள்ளு சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு விளக்கமாக அது வந்து நான் வந்து எப்படின்னு சொல்கிறேன். இது சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆகும் தான், கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் ஆகும். டாக்டர்ஸ்லாம் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து சரியாக ஆகலை அப்படின்னா நீங்கள் எள்ளு சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து நல்லா பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. அதுக்காக நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்குது, பீரியட்ஸே ஆகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா
அது வந்து நார்மலாக வந்து பீரியட்ஸ் வந்து போன மாதம் நீங்கள் ஆகாமலே இருப்பீங்க, அதுக்கு முன்ன மாதம் ஆகிருப்பீங்க, இந்த மாதம் ஆகாமல் இருப்பீங்க, அடுத்த மாதம் எனக்கு 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு எனக்கு பீரியட்ஸே ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த எள் வந்து சரி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகாமல் இருக்குன்னா பீரியட்ஸ் வந்து ஆகிட்டு ரெகுலர் பீரியட்ஸை உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸை ரெகுலர் பீரியட்ஸை இது வந்து பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை உங்களுக்கு வந்து நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து பீரியட்ஸ் வந்து ஆகாமல் இருக்குது, எனக்கு நாள் தள்ளி போயிட்டுருக்கு, அப்போ நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னாலும் அப்பவும் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா இது உங்களுடைய கருமுட்டையை ஸ்ட்ராங் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதை வந்து எள் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். எள் மட்டும் தாராளமாக டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ இதை வந்து நான் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துடணும். ஏன்னா வந்து இது சூடு உள்ளது. நார்மலாக சீட்ஸே பார்த்தீங்கன்னா எந்த சீட்ஸாக இருக்கட்டும், சீட்ஸை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் எல்லாமே சூடு ஆனது தான். அதெல்லாம் காலையில் சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்மளோட உடம்பு வந்து டைஜஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். அதே இது எடுத்துக்கிறதுனால டெய்லி நிறைய தண்ணி குடிக்கணும். ஆக்சுவலி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும். ஈவினிங் வந்து ஃப்ரீயாக போகணும், நல்லா தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி குடிங்க. உடம்பு வந்து அதிகளவு சூடு ஆகாமல் இருக்கும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க. ப்ரெக்னன்ஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து சாப்பிடலாம். ஓகேங்களா? சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரெகுலராக வந்து இதை வந்து எடுத்துக்கோங்க. எள்ளை வந்து அப்படியே நல்லா மென்று சாப்பிடணும். ஆக்சுவலி நல்லா மென்று சாப்பிட்லாம், இல்லைன்னா ஊற வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சு பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர உங்களுக்கு அது பீரியட்ஸாலாம் ஆகாது. களையிறதுக்கு இது வந்து களைய விடாது. ஆக்சுவலி எள் வந்து உங்களோட ஓவுலேஷன் நடந்து உங்களுடைய கருமுட்டையை அதை தேக்கி வைக்க, அது தங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுமே தவிர வெளியே ஏற்றவே ஏற்றாது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இதுவாக இருக்கக்கூடியது வந்து எள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா எள்ளை பற்றின நிறைய வீடியோஸ் இருக்குது, அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இதில் உங்களுக்கு புரியல, கிளியராக இல்லை அப்படின்னா ஒரு வேளை நிறைய இன்னும் வீடியோஸில் எவ்வளவோ இருக்குது, அதில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகே காய்ஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி